வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்டடீஸ் நோட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ல் 14 சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமா. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்குங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபி வந்து 5.5 சென்டிமீட்டருக்கு ஏபி வந்து 5.5 சென்டிமீட்டர்னு எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி 25 டிகிரின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், C2 AB இஸ் 4 சென்டிமீட்டர் இருக்குது. சிலேருந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிட்டோம் நம்ம. இந்த கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி ஏபி வந்து 5.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாமா. ஏபின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 5.5 சென்டிமீட்டர்னு எழுதிக்குங்க. டுவெண்ட்டி டிகிரி நம்ம ஏலேருந்து கீழே மார்க் பண்ணணுமா. ஏ பாயிண்ட் மேலே வச்சுருங்க, ஸ்ட்ரைட்டாக வைங்க. இங்கே 0 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வச்சு 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. 25 கரெக்டாக மார்க் பண்ணிக்கணுமா. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம ஏ கூட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனை போட்டுங்கம்மா. நெக்ஸ்ட்டு இங்கே 25 டிகிரின்னு போட்டுக்குங்க. ஏலேருந்து ஒரு லைன் போகுது இல்லையா, அந்த லைனில் நம்ம கரெக்டாக இங்கே வச்சு இந்த ஏ லைன் பாயிண்ட்டே வச்சு இங்கே புதுசாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வைக்கணுமா. வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணணும். எல்லா சம்லேயும் அதே மாதிரி தான் போடணுப்பா. 90 டிகிரி தான் எல்லா சம்லேயுமே போடணும், மார்க் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்குற அந்த டிகிரியை மார்க் பண்ண உடனே இந்த ஆங்கிளை குறிக்க ஆரம்பிச்சிடணுமா. 90 டிகிரி இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கா, அதுக்கப்புறம் 90 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 90 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்கப்பா. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. இந்த பாயிண்ட்டை ஏ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவில் மைய குத்துக்கோடு போட போகிறோம்ப்பா. அதாவது பர்பண்டிகுலர் பைசெக்டர் போட போகிறோமா. அதாவது அதை என்ன பண்ணுவோம், எப்போவுமே எப்படி எடுப்போம், ஏலேருந்து பாதிக்கும் ஏக்கும் பிக்கும் வைக்கும்போது பாதி இருக்கு இல்லையா, அதில் ஆஃபை விட அதிகமாக எடுக்கணும். பாதிக்கும் அதிகமாக எடுத்து ஏல பாயிண்ட் பண்ணி வைங்க. வச்சுட்டு மேலே ஒரு ஆர்ச் வரையணும். மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. ஏவில் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே அளவை மாற்றாமல் பியில் வச்சு பண்ணணும்ப்பா. மேலேயும் கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணி ஒரு லைனை போடுங்க. ஒரு சர்க்கிள் போடணும்னா இதுவும் மீட் பண்ணியிருக்கணும்ப்பா. ஸோ இந்த லைனை கொஞ்சம் லென்த்தாக நான் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம லென்த்தாக போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் லென்த்தாக போட்டுவிட்டோமா. இப்போ ஒரு இந்த பாயிண்ட்டு கிடைக்கிது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோமா. இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு மேலே காம்பஸ் வச்சுக்கலாம்ப்பா. வச்சுக்கிட்டு ஒன்று இல்லை ஏ அளவாக வச்சுருங்க, இல்லை பி அளவாக வச்சுருங்க. கரெக்டாக வர மாதிரி காம்பஸை
சரி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சர்க்கிளை போடுங்கம்மா. அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணுங்க. இப்போ இந்த சர்க்கிள் எப்படி இருக்குது பாருங்கள். ஏபி ரெண்டுத்தையுமே டச் பண்ணியிருக்கு. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கம்மா. ஏபியிலேருந்து 4 சென்டிமீட்டர் வந்து சிக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 சென்டிமீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு கம்பஸில் எடுத்துக்கலாம். கரெக்டாக 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஏக்கும் பிக்கும் நடுவில் இங்கே ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டில் வச்சுக்கிட்டு மார்க் பண்ணுங்கப்பா. இந்த செட் ஸ்கொயர் ஸ்கேலை எடுத்துக்கோங்கப்பா. அதில் லென்த்தாக எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த ஏபி லைனில் வைங்க. நார்மல் ஸ்கேலை சப்போர்ட்டுக்காக பக்கத்தில் வச்சுக்கோங்கம்மா. வச்சுட்டு இந்த சர்க்கிளுக்கு நேராக இந்த ஸ்கேலை வச்சுடுங்கப்பா. இந்த செட் ஸ்கொயர் ஸ்கேலை மட்டும் மூவ் பண்ணுங்கப்பா. இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆர்ச் போட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக வச்சுக்கோங்கம்மா. நேராக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த நார்மல் ஸ்கேலை எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனை வரைச்சிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீப்பா. இப்போது ஏ பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைனை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சியும் பியும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லைனை போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுங்களை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் போகிற லைனில் வச்சு பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. சி வந்து 25 டிகிரியா, அது கரெக்டாக இருக்குது பாருங்கம்மா, 25 டிகிரின்னு. ஸோ நம்ம போட்ட சம்மு கரெக்டுப்பா. எப்போவுமே சம்மு போட்டுட்டு இதை செக் பண்ணுங்கள், 25 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் செக் பண்ணிக்கோங்கம்மா. கரெக்டாக பாருங்கள், 4 சென்டிமீட்டர் இருக்குமா. ஸோ நம்ம போட்டிருக்க சம்மு கரெக்டு. 2 மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருந்ததுனாலே நம்ம போட்டிருக்க சம்மு கரெக்டுப்பா. சினா இங்கே சி டேஷ்ப்பா. நெக்ஸ்ட்டு இது 4 சென்டிமீட்டராக அப்போ எடுத்து எழுதிக்கோங்க, 4 சென்டிமீட்டர்னு.